வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக லக்னம் மற்றும் மகர ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே மிகவும் ஆழமான சிந்தனை கொண்டவர்களாகவும் மர்மமான குணம் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். விருச்சிக லக்னம் என்பது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டது என்பதால் உங்களிடம் ஒரு போராடிக்குரிய குணமும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் எப்போதும் இருக்கும். அதே வேளையில் மகர ராசியின் சனி பகவான் உங்களுக்கு கடுமையான உழைப்பையும் அபாரமான பொறுமையையும் வழங்குவார். நீங்கள் வெளியில் பார்க்க மிகவும் அமைதியாகவும் கலகலப்பு இல்லாதவர் போலவும் தோன்றலாம். ஆனால் உங்கள் மனதிற்குள் எரிமலை போன்ற ஒரு வேகம் ஒழிந்து கொண்டிருக்கும். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் மிக துல்லியமாக திட்டம் போட்டு சரியான நேரத்தில் காய் நகர்த்துவதில் நீங்கள் ஒரு கில்லாடி என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றவர்கள் உங்களை மிக எளிதாக கணித்துவிட முடியாது. ஏனெனில் உங்கள் இரகசியங்களை நீங்கள் யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நீதியின் பக்கம் நிற்கும் குணம் கொண்ட நீங்கள் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அதனை அவ்வளவு எளிதில் மறக்க மாட்டீர்கள். காலம் கனியும் போது அதற்கு சரியான பதிலடி கொடுப்பீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அதன் இறுதியில் நீங்கள் அடையும் வெற்றி மிகவும் பிரம்மாண்டமானதாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கும் மன உறுதி உங்களுக்கு பிறப்பிலேயே அமைந்திருக்கும். இதுவே உங்களை சமூகத்தில் ஒரு வலிமையான மனிதராக காட்டும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் விசுவாசமானவராகவும் அதே சமயம் குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் தாமாக முன்வந்து சுமப்பவராகவும் இருப்பீர்கள். உங்களது பாசத்தை வெளியில் காட்டும் விதம் சற்று வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களைப் போல அதிகமாக பேசி கொஞ்ச மாட்டீர்கள். ஆனால் செயலில் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். விருச்சிக லக்னம் என்பதால் உங்கள் குடும்பத்தினர் மீது உங்களுக்கு ஒரு விதமான அதிகாரம் செலுத்தும் குணம் இருக்கலாம். ஆனால் அதன் பின்னால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற அக்கறை மட்டுமே இருக்கும். உங்கள் தாய் மற்றும் தந்தைக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிவீர்கள். அதேபோல் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நேர்மையையும் இரகசியமின்மையையும் அதிகம் எதிர்பார்ப்பீர்கள். குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் மற்றவர்கள் பதறும்போது நீங்கள் மட்டும் மிகவும் நிதானமாக சிந்தித்து அதனை சரிசெய்ய முற்படுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு தனித்துவமான மனிதராக திகழ்வீர்கள். உங்களை ஒரு பெரிய ஆபத்பாந்தவனாகவே அவர்கள் பார்ப்பார்கள்.
சில நேரங்களில் உங்களது அதிகப்படியான மௌனம் உங்கள் குடும்பத்தாருக்கு வருத்தத்தை அளிக்கலாம். எனவே அவ்வப்போது மனம் விட்டு பேசுவது உங்கள் உறவுகளை இன்னும் பலப்படுத்தும். உங்கள் குடும்ப கௌரவத்தை எப்போதுமே விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் என்பதால் உங்கள் பரம்பரையில் ஒரு முக்கியமான நபராக நீங்கள் போற்றப்படுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக செயல்படுவீர்கள். உங்கள் திட்டங்களை எதிரிகளால் கூட கண்டுபிடிக்க முடியாது. செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களின் பலத்தால் உங்களுக்கு இயந்திரங்கள் சம்பந்தமான தொழில்கள், ரியல் எஸ்டேட், கட்டுமானம் அல்லது சுரங்கம் சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கினால் அதில் லாபம் வரும் வரை ஓய மாட்டீர்கள். உங்கள் விடாமுயற்சி மற்ற வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரும். வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிப்பீர்கள். அதே சமயம் உங்களை ஏமாற்ற நினைப்பவர்களை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவீர்கள். கூட்டாக தொழில் செய்வதை விட சொந்தமாக தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தையும் மன நிம்மதியையும் தரும். ஏனெனில் மற்றவர்களின் ஆதிக்கம் உங்கள் தொழிலில் இருப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். பணியாளர்களிடம் வேலை வாங்குவதில் நீங்கள் ஒரு தனி பாணியை கையாளுவீர்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தாலும் வேலையில் மட்டும் எவ்வித சமரசமும் செய்து கொள்ள மாட்டீர்கள். புதிய யுக்திகளை புகுத்துவதில் நீங்கள் முன்னோடியாக திகழ்வீர்கள். இதனால் சந்தையில் உங்கள் நிறுவனத்திற்கு என்று ஒரு நிலையான இடமும் நற்பெயரும் எப்போதும் இருக்கும். நஷ்டங்கள் ஏற்படும் காலங்களில் சோர்வடையாமல் அதனை பாடமாக கொண்டு மீண்டும் வெற்றியை நோக்கி நடைபோடும் வல்லமை உங்களுக்கு உண்டு. வேலை மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஊழியராகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பீர்கள். எத்தகைய சிக்கலான வேலையையும் அதன் ஆணிவேர் வரை சென்று ஆராய்ந்து முடிக்கும் திறன் உங்களுக்கு உண்டு என்பதால் மேலதிகாரிகள் கடினமான பணிகளை உங்களிடமே ஒப்படைப்பார்கள். காவல்துறை, பாதுகாப்புத்துறை அல்லது துப்பறியும் துறைகளில் நீங்கள் வேலை பார்த்தால் மிகப்பெரிய உயரத்தை அடைவீர்கள். அலுவலகத்தில் தேவையற்ற அரட்டைகளில் ஈடுபடுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். உங்கள் வேலையில் மற்றும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். சனி பகவானின் ஆதிக்கத்தால் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உங்களுக்கு தேடி வர கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் ஒருமுறை நீங்கள் உயர் இடத்திற்கு சென்றால் உங்களை அங்கிருந்து யாராலும் அசைக்க முடியாது. சக ஊழியர்களிடம் நீங்கள் ஒரு மர்மமான மனிதராகவே தெரிவீர்கள். ஏனெனில் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை அலுவலகத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். உங்களது நிர்வாகத்திறன், மற்றவர்களை வழிநடத்தும் பாங்கு மிகச் சிறப்பாக இருக்கும். இதனால் பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வேலையில் ஏற்படும் அரசியல் மற்றும் போட்டிகளை தவிடுபொடியாக்கி உங்கள் திறமையால் மட்டுமே நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்கள் அர்ப்பணிப்பு உணர்வு உங்கள் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய பலமாக அமையும். நிதி நிலைமை மற்றும் பண மேலாண்மையில் நீங்கள் மிகவும் கில்லாடியாக இருப்பீர்கள். பணத்தின் மதிப்பையும் அதனை சேர்க்க வேண்டிய அவசியத்தையும் நீங்கள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் தேவையற்ற ஆடம்பரச் செலவுகளை அறவே வெறுப்பீர்கள். அதே சமயம் தரமான பொருட்களுக்காகவும் எதிர்கால முதலீடுகளுக்காகவும் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். உங்களது சேமிப்பு பழக்கம் மிகவும் இரகசியமானதாக இருக்கும். உங்கள் கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு கூட தெரிய வாய்ப்பில்லை. நிலம் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதில் உங்களுக்கு தனி ஆர்வம் இருக்கும். இதன் மூலம் உங்களது நடுத்தர வயதிற்கு பிறகு நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தராக மாறும் யோகம் உங்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் நீங்கள் மிகவும் யோசிப்பீர்கள். தகுதியானவர்களுக்கு மட்டுமே இரகசியமாக உதவி செய்வீர்கள். கடன் வாங்குவதை நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். அப்படி வாங்கினாலும் அதனை மிக விரைவாக அடைத்து விடுவீர்கள். உங்கள் பொருளாதார திட்டமிடல் மிகவும் வலிமையாக இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்கு எந்த காலத்திலும் பண நெருக்கடி வராமல் பார்த்துக்கொள்வீர்கள். உங்களது உழைப்பால் ஈட்டிய ஒவ்வொரு ரூபாயையும் மிகச் சரியாக பயன்படுத்துவதில் நீங்கள் ஒரு நிபுணராக திகழ்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இயல்பிலேயே பலமான உடல்வாகு கொண்டவராக இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் உடலில் வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. விருச்சிக லக்னம் என்பதால் இரத்த ஓட்டம் மற்றும் சிறுநீரகம் சம்பந்தமான உபாதைகள் வராமல் பார்த்துக்கொள்ள அதிகப்படியான தண்ணீர் குடிப்பது உங்களுக்கு நல்லது. மகர ராசியின் சனி பகவான் எலும்புகள் மற்றும் பற்களில் சில பாதிப்புகளை கொடுக்கலாம் என்பதால் உணவில் கால்சியம் சத்து நிறைந்த பொருட்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போதுமே எதையாவது தீவிரமாக சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதற்காக தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு பெரிய பலனை தரும். காரமான மற்றும் எண்ணெய் பலகாரங்களை சிறுவயதிலிருந்தே தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. வேலையின் காரணமாக உடலை வருத்திக் கொள்ளாமல் அவ்வப்போது போதுமான ஓய்வு எடுப்பது உங்கள் ஆயுளை கூட்டும். காலநிலைக்கு ஏற்ப உங்கள் உடலை தகவமைத்துக் கொள்வதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்.
சரியான உணவு பழக்கவழக்கங்களை நீங்கள் கடைப்பிடித்தால் நீங்கள் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழலாம். குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாகவும் அதே சமயம் உங்கள் கடமையின் அடையாளமாகவும் இருப்பார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் மிகுந்த பாசம் வைத்திருப்பீர்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள மனிதர்களாக வளர வேண்டும் என்பதில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காக நீங்கள் உங்கள் சுகதுக்கங்களை விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டீர்கள். அவர்களுக்கு சிறந்த கல்வியையும் நற்பண்புகளையும் சிறுவயதிலேயே போதிப்பீர்கள். மகர ராசியின் தாக்கத்தால் உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் சற்று கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள். ஆனால் அது அவர்களின் நன்மைக்காகத்தான் என்பதை அவர்கள் வளர்ந்த பிறகு உணர்ந்து கொள்வார்கள். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்தவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் வளர்வார்கள். அவர்கள் அடையும் வெற்றியே உங்கள் வாழ்நாள் சாதனையாக நீங்கள் கருதுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் கலை அல்லது அறிவியல் துறையில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து அதனை ஊக்கப்படுத்துவது உங்கள் பொறுப்பாக இருக்கும். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பெரிய நிழலாக இருந்து உங்களை கவனித்துக் கொள்வார்கள். இதுவே உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பெற்ற மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஒரு ஆழமான ஆர்வம் இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் அமைதியான மற்றும் ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த இடங்களுக்குச் செல்லவே விரும்புவீர்கள். தொழில் விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் ஞானத்தையும் பெற்றுத்தரும். அதேபோல் தனிமையில் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியைத் தரும். வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு பலமுறை அமையலாம். அதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலையும் சமூக அந்தஸ்தும் உயர வாய்ப்புண்டு. பயணங்களின் போது நீங்கள் சந்திக்கும் மனிதர்களிடமிருந்து பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இது உங்கள் வாழ்க்கை பார்வையை மாற்றும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்கும். நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக துல்லியமாக செய்துவிடுவீர்கள். இதனால் உங்கள் பயணங்களில் எந்த தடங்களும் ஏற்படாது. மலை பிரதேசங்கள் அல்லது நீர்நிலைகள் இருக்கும் இடங்களுக்குச் செல்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முடிவாக சொல்லப்போனால் மகர ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு முழுமையான மற்றும் லட்சியம் மிக்க வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள். வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் சில சோதனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருந்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் அதன் இறுதியில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவீர்கள். உங்களது மௌனமும் நிதானமுமே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் என்பதால் அதனை மிகச் சரியாக பயன்படுத்தினால் உங்களை வெல்ல எவராலும் முடியாது. உங்கள் கோபத்தையும் சில நேரங்களில் ஏற்படும் பிடிவாதத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும். தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் என்பதால் உங்களுக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் கூட உங்கள் முன்னே பணிய வேண்டிய நிலை ஏற்படும். சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரும் சொத்தாகவும் நீங்கள் எப்போதும் விளங்குவீர்கள். உங்களது நேர்மையும் உழைப்புமே உங்களை பிற்காலத்தில் ஒரு சாதனையாளராக பறைசாற்றும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கடின உழைப்பால் உயரும் நிலைக்கு வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியிலேயே முடியும். எதற்கும் அஞ்சாமல் உங்கள் இலக்கை நோக்கி பயணித்தால் காலம் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் வாரி வழங்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.